ஆஃபீஸில் நிறையா பிரச்சனை. போதாத வரைக்கும் அம்மா வேறு இறந்துட்டாங்க அப்படின்னு நிறையா மண்டையில் போட்டு குழப்பிட்டு நம்ம ஆள் கார் எடுத்துகிட்டு வேகமாக அவங்க அம்மாவோட இறுதி சடங்கு பார்க்க போயிட்டுருக்காப்புல. திடீர்னு போகிற வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட். எதுக்கு வந்து விழுந்த மனுஷன் செத்து போயிடுறாப்புல. அங்கே யாரும் அதை கவனிக்காதனால எப்படியாவது அந்த பணத்தை மறைக்கணும்னு சொல்லி அந்த தூக்கி காரில் போட்டு மறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாப்புல. ஆனால் அது எல்லாம் ஒருத்தர் எங்கிருந்தோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறான். அதுக்கப்புறம் நம்ம ஆளோட கதை நரகமாக மாறுது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது சித் திரை. 2014 ஒரு கொரியன் க்ரைம் த்ரில்லர் ஆக்ஷன் டார்க் காமெடியாக வெளிவந்த ஏ ஹாட் டே அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மலை ஒரு நைட் டைம் நம்ம ஹீரோ கீன்சு அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி தன்னோட அம்மாவோட இறுதி சடங்கை முடிச்சுட்டு அவசர அவசரமாக காரில் போயிட்டுருக்கான். அந்த டைமில் அவன் ஆஃபீஸில் கார்ப்பரேஷன் கேஸ் காரணமாக பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்குது. அந்த பிரச்சனையின் காரணமாக ரொம்ப டென்ஷனாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட அவன் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போன்னு பார்த்து திடீர்னு ஒருத்தன் காருக்கு நடுவில் விழுந்துடுறான். காரை பிரேக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம ஹீரோ இடிச்சிட்றாப்புல. இடிச்சிட்டு இறங்கி போய் பார்த்தா அந்த ஆள் செத்து கிடக்கிறான். ஒரே ஷாக்கிங் நம்ம ஹீரோவுக்கு. ஷாக்கான நம்ம ஹீரோ வேறு போலீஸ். ஸோ நம்ம போலீஸாக இருக்கிறதுனால இந்த விஷயம் வெளியே வந்தால் அது நாமளே வச்சுக்கிற ஆப்பு மாதிரி ஆயிடும்னு நினச்சிட்டு அந்த டெட் பாடியை மறைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாப்புல. அப்படியே அந்த டெட் பாடியை எடுத்து அவனோட கார் டிக்கியில் போட்டு அவங்க அம்மாவோட ஃபியூனரல், அதாவது இறுதி சடங்கு நடக்கிற இடத்துக்கு கொண்டு போகிறான் அந்த டெட் பாடியை. அங்கே எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிற காரணத்தினால ஒரு முடிவு பண்ணுறான், பயங்கரமான முடிவு எடுக்கிறான் நம்மால். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெட் பாடியை அவங்க அம்மாவோட சவப்பெட்டிக்குள்ளேயே வச்சு மறைச்சிடலாங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாப்புல. அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் வருது. நம்மால் யார் அடித்து கொண்டானோ அவனே ஒரு அக்யூஸ்ட். அவனுக்காக இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ், ஆக்சிடென்ட் எவிடன்ஸு, விட்னஸ்ன்னு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக அவரை நோக்கி அந்த பிரச்சனை வருது. கின்சும், அதாவது நம்ம ஹீரோ, டென்ஷன் மேலே டென்ஷன், ஒவ்வொரு தடயத்தையும் எப்படா மறைக்கிறது அப்படின்னு ஒரு பயங்கரமான வேலையில் ஈடுபடுறாப்புல. இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் நடக்குது. ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. அந்த காலில் பாக் சாங் மின் அப்படிங்கிற ஒரு மனுஷன் பேசுகிறாப்புல. அவரும் ஒரு போலீஸ்காரன், பார்க்குறதுக்கு பயங்கரமாக நம்ம WWEல வர்ற வீரர் மாதிரி இருப்பாப்புல. அந்த ஆள் ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோக்கிட்ட என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, எங்கே வச்சுருக்க அவனோட பாடியை, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, மரியாதை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எனக்கு அந்த பாடியை கொண்டு வந்து கொடுக்குற, அப்படி இல்லை அப்படின்னா உன் குடும்பத்தை நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாப்புல, பிளாக்மெயில் பண்ணுறாப்புல. நம்ம ஹீரோட வாழ்க்கை முழுசாக அப்படியே நைட் மேயர் மாதிரி தான் பண்ண தப்புக்கு அந்த எவிடன்ஸை மறைக்கிறதா, இல்லை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்றது தப்பிக்கிறதா, இல்லை அவன் பிளாக்மெயிலுக்கு பண்ணுறான்னு அவங்ககிட்ட இருந்து உயிர் காப்பாற்றிக்கிறதா, எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்குது. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்னென்னா, இந்த ஃபோன் பண்ண பார்க் சாங் மின்ங்கிற அந்த ஆளுக்கோட டெட் பாடிக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது. போன அந்த மனுஷங்கிட்ட ஏதோ கிரிமினல் எவிடன்ஸ் இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்கு டேஞ்சரான மைண்ட் கேம் ஆரம்பிக்கிறது. ஒரு பக்கம் கரப்ஷன், மற்றொரு பக்கம் மர்டர் கவரப், இதற்கிடையில் சர்வர் ஃபைட்டு, மூவி கிளைமேக்ஸ்னு ஜியோன்ஸு நம்ம ஹீரோ சாங்மேனுக்கு இடையே ப்ரூட்டல் ஃபைட் நடக்குது. இந்த ஃபைட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக மற்றும் இன்டென்ஸாக இருக்குது. லாஸ்ட்டாக கின்சூன் ஷோ உயிர் தப்பிச்சாரா, ஆனால் அவர் செய்த தப்பு என்ன வாழ்க்கை முழுசாக அவர் செஞ்ச தப்பு அவர் வாழ்க்கை முழுசாக மாற்றிருச்சு. இந்த படம் சஸ்பென்ஸ், டார்க் காமெடி, டென்ஷன், ஆக்ஷன்னு எல்லாம் மிக்ஸான ஒரு பர்ஃபெக்ட் த்ரில்லர். குறிப்பாக கிளைமேக்ஸ் மற்றும் ட்விஸ்ட்டு ஆடியன்ஸை சீட் எட்ஜ்லேயே உட்கார வைக்குன்னு சொல்லுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ சித்து, பாய். 도대체 지금 어디야? 엄마 지금 입관해야 된다는데. 미안해 엄마. 안 되는데. 야, 나 왔는데.